ஹலோ, வெல்கம் பேக் டு சூரோப்ளி சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது மே மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் தான். மே 11 மே 11 டு 21 உள்ள கரண்ட் அஃபேர்ஸு. அதுக்கப்புறம் 22 டு 31 கரண்ட் அஃபேர்ஸ் இன்றைக்கி நைட்டே உங்களுக்கு வந்துடும். ஸோ இதுவும் இப்போ போட்டுரும், அதையும் அப்போ வந்துடும். அதுக்கப்புறம் ஜூன் மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்க வேண்டியதான். ஸோ என்னோடய பெஸ்ட்டு பாசிபிலிட்டிஸ் உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் நான் மென்ஷன் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே என்னென்ன இருக்கணுன்றது தனி செக்ஷன் போட்டு எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ்ன்றது தனியாக நான் கரண்ட் அஃபேர்ஸ் செக்ஷனில் உங்களை நான் ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருவான். எல்லா எக்ஸாமுக்குமே காமனாக இருக்கும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது இவ்வளோ தான். நான் 2-3 ஒரு மினிமம் 10 சோர்ஸை பார்த்துட்டு அந்த கரண்ட் அஃபேர்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன் நான். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறோன்னா பர்சனாலிட்டிஸ் பார்க்குறோம். நம்ம பர்சனாலிட்டிஸில் ஃபஸ்ட் இங்கே பார், ஸ்பேஸ் எக்ஸ் பில்லியனர் யார்? இலான் மஸ்க் recently announced that he has Asperger's syndrome. அப்போ ஆஸ்பர்கஸ் சிண்ட்ரோம் இவருக்கு வந்துச்சான்னு வந்துக்குன்னு சொல்லி இவரே சொல்கிறாரு. ஆனால் நியூஸில் எப்படி எண்டில் எல்லாம் கேட்பாங்கன்னா கொஸ்டின் பேப்பரில் ஆஸ்பர்கஸ் சிண்ட்ரோம் பற்றி உங்களுக்கு தெரியுதா அப்படின்றத பார்ப்பாங்க. அப்படின்னா என்ன? இட் இஸ் a kind of autism disorder where people have trouble in social relationships. அதாவது எளிதில் இன்னொருத்தவங்க கூட பழகிற விதத்தில் அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். ஈஸியாக பழக மாட்டாங்க, அதாவது ஈஸியாக ஜெல்லாக மாட்டாங்க. அதான் ஆட்டிசம் டிஸார்டர். ஸோ ஆஸ்பர்கஸ் சிண்ட்ரோம் இஸ் நேம்ட் ஆஃப்டர் த ஜெர்மன் டாக்டர் ஹான்ஸ் ஆஸ்பர்கஸ் ஹூ ஃபர்ஸ்ட் டிஸ்கிரைப்ட் அபவுட் த டிஸார்டர் இன் 1944 தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இலான் மஸ்கை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஈஸ் த மாடர்ன் அயன்மேன். ஸோ அயன்மேன் கான்செப்ட் படி எல்லா டெக்னாலஜிக்கல் கான்செப்டும் இலான் மஸ்க் தான். ஸோ அதனாலேயே அவருக்கு ஈஸியாக எழுதி யாரும் பழக மாட்டார். ஒரு மாதிரி ரிசர்வ்டாகவே இருக்கிற மாதிரி ஆர்டர் இருப்பார். அவரே சொல்கிறார், ஆமாம் நான் அப்படி தான் இருப்பேன்றார். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பத்மகுமார் மாதவன் நாயர் ஆஃப் SBI has been appointed as chief of the proposed bad bank. அதாவது சீஃப் ஆஃப் த எதோட சீஃப்னா நேஷ்னல் அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி NARCயோட சீஃபு. அதுக்கு இன்னொரு பேர் தான் பேட் பேங்காம். எதுக்கு பேட் பேங்க்னு சொல்கிறாங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு அசட்டுன்றது அசட் லாஸ் மேக்கிங் இல்லை ஒரு NPA நான் பர்ஃபார்மிங் அசட்னா 90 days அதோட ரிட்டர்ன்ஸோ இல்லை எதுவுமே வராமல் இருந்தால் அதுதான் NPAன்னுவாங்க. இல்லை சப்ஸ்டாண்டர்ட் லோனு ஸ்டாண்டர்ட் லோன் நிறையா பிரியும். ஆமாம், அந்தளவுக்கு டீட்டெயில்ஸ் வேணாம். நீங்கள் நேஷ்னல் அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட சீஃப் யாருன்னு தெரிஞ்சுட்டா போதும். அப்புறம் பேட் பேங்க்னா வாட் இஸ் பேட் பேங்க்? த கான்செப்ட் ஆஃப் பேட் பேங்க் சஜஸ்டட் பை த இந்தியன் பேங்க் அசோசியேஷன் தான் சொல்லியிருக்காங்க. பேட் பேங்க் பேங்க்ஸ் பேசிக்கலி டேக் ஓவர் த பேட் அசட்ஸ் ஆஃப் த லெண்டர்ஸ் அண்ட் ரிசால்வ் தம் ஸோ ஆஸ் டு ஃப்ரீ த லெண்டர்ஸ் ஃப்ரம் த பர்டன் ஆஃப் நான் பர்ஃபார்மிங் அசட். ஸோ பர்த் anniversary ஆஃப் த ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் செலிப்ரேட்டட் இன் May 12th இன்டர்நேஷ்னல் நர்ஸ் டே. ஸோ செவிலியர்கள் தினத்தை இவங்களுடைய பிறந்த நாளாக நினைவு வச்சு கொண்டாடுறாங்க ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல். இந்த அம்மா எங்கே இருந்தாங்கன்னா தீம் என்னென்னா விஷன் ஆஃப் த ஃபார் ஃபியூச்சர் ஹெல்த் கேர். தீம் பார்க்குறோன்னா இதுதான். இந்த அம்மா ஆக்சுவலாக ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் வாஸ் த இங்கிலீஷ் சோஷியல் ரிஃபார்மர் அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் த மாடர்ன் ப்ரொஃபஷனல் நர்சிங். இப்போ நர்சிங் பண்ணுறாங்களா அதோடைய ஃபவுண்டரே இவங்க தான். ஷி ட்ரெயின் மேனேஜ் நர்சஸ் டியூரிங் த கிரிமியன் வார் அண்ட் ஷி டுக் கேர் ஆஃப் த wounded soldiers to கான்ஸ்டான்டினோப்பிள் டர்க்கி. எப்படி வருவாங்கன்னா லேடி வித் அ லேம்ப், ஒரு விளக்க பிடிச்சிட்டு வருவாங்க. as she used to carry a lamp while making rounds of wounded soldiers at night. ஸோ நர்ஸுங்களுக்கு எல்லாமே தெரியும். இவங்க தான் இவங்களுடைய பிறந்த நாளை இன்டர்நேஷ்னல் செவிலியர்கள் தினமாக உலக செவிலியர்கள் தினமாக கொண்டாடுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நுக்லு போம் ஆஃப் நாகாலாந்து. Nuklu Pom of Nagaland has become the only Indian to receive Whitelist Award, so called as Green Oscar for the year 2021. இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. ஏன்னா வாஸ் த ஒன்லி இந்தியன் பார்த்தீங்களா டு ரிசீவ் த வைட்லி அவார்ட். அது என்னவான்னு சொல்லலாம்னா க்ரீன் ஆஸ்கராகவும் சொல்லலாமா. ஆஸ்கர் அவார்டே பெருசு, அதுலேயும் க்ரீன் ஆஸ்கார்னு சொல்லலாமா. யார் இவர்? நுக்லு போம் நாகாலாண்டில் வைட்லி அவார்டு பிரசன்ட் ஆனுவலி பை த வைட்லி ஃபண்ட் ஃபார் நேச்சர் அண்ட் ரெகக்னிஷன் ஃபார் த எதுக்குன்னா சர்வீஸ் ஆஃப் த கிராஸ் ரூட் லெவல் கன்சர்வேஷன் லீடர்ஸ். த வைட்லிஸ்ட் ஃபண்ட் ஃபார் நேச்சர் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பை எட்வர்ட் வைட்லி. 1994 கொண்டு வந்திருக்காங்க இந்த அவார்டை. நுக்லு ஃபார்ம் எங்கெல்லாம் பாப்புலர்லி நோன் ஆஸ் த அமூர் ஃபால்கான் மேன் ஆஃப் நாகாலாண்ட். ஸோ அமூர் கேபிட்டல் ஆஃப் வேர்ல்டு
அதாவது அமூர்ன்றது ஒரு பறவையாக இருக்கும். நாகாலாண்டை அமூர் கேபிட்டல் ஆஃப் ஃபால்கான் கேபிட்டல் ஆஃப் தி வேர்ல்டுன்னு சொல்கிறாங்களா. ஃபால்கான்னாவே பறவை, வான் உயர பறக்கும் ஒரு பறவை, பருந்து. இவரை அமூர் ஃபால்கான் மேன் ஆஃப் நாகாலாண்ட் சொல்கிறாங்களாம் நுக்லுஃபார்மை. ஸோ இவருக்கு இந்த அவார்டை கொடுத்துருக்காங்க. கிராஸ் ரூட் லெவல் கன்சர்வேஷன், அடித்தட்டிலிருந்து கீழ் லெவலிருந்து அந்த விலங்குகள் பராமரிப்புக்கும் இல்லைனா அந்த என்விரான்மெண்டலாக பராமரிக்கிற வேலையை அவர் பார்த்துருக்காரு. அதனால தான் க்ரீன் ஆஸ்கார் அவார்டே அவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பேசிக்கான இடம் இது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் லைட் டே, May 16. இதில் எதுக்கு நான் போட்டேன்னா, இதில் ஒருத்தரை பற்றி சொல்லியிருப்பாங்க. இது டே எதுக்குன்னா டு எய்ம் அவேர்னஸ் ஆஃப் த கிரிட்டிக்கல் பிளே க்ளோட் வித் லைட் பேஸ்ட் டெக்னாலஜி இன் எவ்ரிடே லைஃப். ஸோ தேர் பை இங்கே என்ன வருது பார்த்தீங்களா, தீம் ஆஃப் 2021 லைட்னா ட்ரஸ்ட்டு சயின்ஸ். இதுதான் மெயின். சயின்ஸை, அறிவியலை நம்புங்கள். ஏன்னா சூடோ சயின்ஸுன்ற மேட்டரில் எல்லோரும் மூழ்கி போய் கடைசியில் ரொம்ப அதாவது தப்பான மெசேஜ் தான் வாட்ஸ்அப்பில் வரும். ஃபால்ஸ், ஃபுல்லாக ஹாக்ஸ் மெசேஜாக இருக்கும், ஃபுல்லாக இருக்கும். அதான் சூடோ சயின்ஸு. ஐஐடி அகமதாபாத்தில் கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிச்சாங்க, மாட்டு மூத்திரத்தில் குடித்தா கொரோனா சரியாக போயிடும், இதெல்லாம் சூடோ சயின்ஸு. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் ட்ரஸ்ட்டு சயின்ஸ் நம்புங்க அப்படின்றாங்க. ஆன் திஸ் டே த இயர் 1960 என்னாச்சுன்னா, த ஃபஸ்ட் எவர் சக்ஸஸ்ஃபுல் ஆப்ரேஷன் ஆஃப் லேசர் வாஸ் கண்டக்டட் பை த ஃபிசிசிஸ்ட் அண்ட் இன்ஜினியர் தியோடர் மெய்மான். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாப்புலர் தமிழ் ரைட்டர் யாருன்னா மறைந்த பேராசிரியர் அவர்கள் சொல்லலாம், டாக்டர் கீரா. பாஸ்ட் அவே லேட் ஆன் May 17. கீரா இல்லை கி ராஜநாராயணன். இது இவருக்கு போட்டிருக்காங்கன்னா, டிஎன்பிசி பொறுத்தவரையும் அந்த கண்டெம்பரரி லிட்ரேச்சரில் ஒரு கேள்வி கேட்டார். கரிசல் காட்டு கதைகள்லாம் இவர் எழுதியிருக்காரு. மாஸ்டர் ஆஃப், அதாவது ரொம்ப எளிய முறையில் புரியும் வகையில் தமிழில் எழுதியவர். இந்த ஃபார் நரேட்டிங் த ஃபோக்லோர் அண்ட் ஸ்டோரிஸ் ஃப்ரம் த ஆரிட் லேண்ட் ஆஃப் சதர்ன் தமிழ்நாடு, எஸ்பெஷலி கோவில்பட்டி ரீஜன். அந்த ஒரு வறண்டு போன பூமிகள் பற்றி எழுதியிருக்கார். எப்படி இருக்கணும், கரிசல் இலக்கியம், லிட்ரேச்சர் ஆஃப் த ட்ரைலேண்ட்ஸ், அந்த மாஸ்டர் ஃபோக்லோரிஸ்ட் வாஸ் த ஸ்கூல் ட்ராப் அவுட். ஆனால் இந்த மாதிரி எழுதியிருக்கார். அவருக்கு ஹானரி டாக்டர்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்க்குறது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. சயின்ஸ் அண்ட் ஸ்பேஸ் எக்ஸ் இஸ் டு லான்ச். என்ன லான்ச் பண்ண போகிறாங்கன்னா, DOGE-1, a satellite that is completely funded with the cryptocurrency to the moon in 2022 in Falcon 9 rocket. கிரிப்டோ கரன்சி தனியாகவே நியூஸில் இருக்கும். நிறையா கிரிப்டோ கரன்சி சர்க்குலேஷனில் இருக்குது மார்க்கெட்டில். அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு எந்த விதமான சென்ட்ரல் பேங்க்கும், இப்போ நம்ம ஊரில் RBI மாதிரி ஃபாரினில் யாரும் ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் இருக்குது யூஎஸில், அந்த மாதிரி ஒரு பேங்க்கும் அதை பார்க்காது. ஸோ அதனால் அது வழியாக கிரிப்டோ கரன்சி வழியாக ஒரு ராக்கெட்டை லான்ச் பண்ணுற, சேட்டலைட்டை லான்ச் பண்ணுற அளவுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க 2022. பார்ப்போம். ஸோ திஸ் வாஸ் அனௌன்ஸ்டு பை இட்ஸ் ஓனர் இயான் மஸ்க் இன் அ டிவி ஷோ ஆஸ்டிங் DOGE-1 மிஷன் will be the first commercial payload to be paid with cryptocurrency. அதனால் இது இம்பார்ட்டண்ட்டாக நியூஸில் இருக்குது. புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு எவர். அந்த கிரிப்டோ கரன்சி பேர் என்ன, டோஜி காயின். அது சேட்டலைட் பேரில் வச்சுருக்காங்க, டோஜி காயின். டோஜி காயின் இஸ் த 4th லார்ஜஸ்ட் டிஜிட்டல் கரன்சி இன் த வேர்ல்டு. 2013 IBM இன்ஜினியர்ஸ் உருவாக்கி விட்ருக்காங்க. ஸோ சிஸ்டமில் டிஜிட்டல் கரன்சி, அது கிரிப்டோ கரன்சின்றது. இது வாங்குறவங்க இன்னும் வாட்ஸ்அப்பில் நிறையா நியூஸ் பரவும். இந்த கிரிப்டோ கரன்சி, எத்திரியமு, பிட்காயினு, இது இவ்வளோ வேல்யூ இருக்குது, நீங்கள் இப்படி போட்டிங்கன்னா அப்படி வரும். நம்புகிறவங்க நம்புங்க, நம்பி பணத்தை நட்டம் வாங்கணுன்னா நட்டம் வாங்கிக்கோங்க. என்ன கேட்டு பர்சனலாக கேட்டிங்கன்னா, இது எதுலையுமே நம்பகத்தன்மை இல்லவும் இல்லை. நம்பகத்தன்மை இல்லாத விட யாருமே தேர் இஸ் நோ என்ன இல்லை, சோல் ரெஸ்பான்சிபிள், இன்னும் என்ன வார்த்தை போடலாம், அத்தாரிட்டி. ஆமாம், உங்கள் மணியை உங்கள் 2000 நோட்டில் பிரச்சனைனா போய் RBI ரீச் ஆக முடியுதுல்ல, ஒரு பேங்க்கை போக முடியுதுல்ல, அந்த மாதிரி இதில் எதுவும் பண்ணவே முடியாது. டிஜிட்டல் காயினில் யாருக்கும் இப்போ அத்தாரிட்டியே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள். நாசாவோட ஸ்பேஸ் கிராஃப்ட் OSIRIS REx has started a 2-year-long journey from asteroid Bennu back to the Earth. 3 more தான். ஆஸ்ட்ராய்ட் பெனுக்கு அமைச்சது தான் OSIRIS REx. ஏற்கனவே நியூஸ்லாம் கேட்டிருக்காங்க. அது ஸ்பேஸ் கிராஃப்ட் ரீச் ஆஸ்ட்ராய்ட் பெனு 2018 வச்சு ஸ்டார்ட் கலெக்டிங் ரப்பர்ஸ் which are rough fragments of the bricks and stones
மிஷன் ஆஃப் ஸ்டடி த ஆஸ்ட்ராய்ட் பெனு, அந்த ஒரு ஆஸ்ட்ராய்ட் எரிகலை பற்றி படிக்க போயிருக்காங்க. 2020 the scientists authorized to drop down and collect 60 kilograms of regolith. Regolithனா டாப் சாயில் ஆஃப் த ஆஸ்ட்ராய்ட் அப்படின்னு ஞாபகம். they also found that asteroid has lot of தண்ணி இருக்கான், கொஞ்சம் கொஞ்சம் இருக்கான். பெனு இஸ் த மோஸ்ட் hazardous asteroid currently known to earth. ஏன் இதை போய் ஸ்டடி பண்ணாங்கன்னா, இது வந்து எர்த்தோடைய ஆர்பிட்டில் வந்து இடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு. அதான் மோஸ்ட் hazardous ஆஸ்ட்ராய்டு பெனுக்கே தனியாக ஒரு மிஷன் அமைச்சிருக்கோம் நம்ம, ஆசிரியஸ் ரெக்ஸு. அப்புறம் நேஷ்னல் டெக்னாலஜி டே May 11 என்ன டெக்னாலஜி? செலிப்ரேஷன் ஆஃப் த டே எய்ம்ஸ் அட் ஹைலைட்டிங் த அச்சீவ்மெண்ட் ஆஃப் இன்ஜினியர் சயின்டிஸ்ட் இன் த ஃபீல்ட் ஆஃப் டெக்னாலஜி. தீம் 2021 பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபார் சஸ்டைனபிள் ஃபியூச்சர். ஆமாம், ஒரு வளமான ஒரு எதிர்காலம் நோக்கி, இல்லை ஒரு நீண்டுபட்ட ஒரு எதிர்காலம் நோக்கி. ஆன் May 11, 1998 தான் இந்தியா கண்டக்ட் பண்ணது ஒரு எக்ஸசைஸ், 3 சக்ஸஸ்ஃபுல் நியூக்ளியர் டெஸ்ட்டு அட் இந்தியன் ஆர்மிஸ் பொக்ரான் டெஸ்ட் ரேஞ்ச் ராஜஸ்தானில். அந்த ஆப்ரேஷன் பேர் சக்தி, நியூக்ளியர் பாம் டெஸ்ட். அது இது ஞாபகம் வச்சுக்கோங்க டேட்டு, May 11, 1998 ஆப்ரேஷன் சக்தி. அதே மாதிரி மே மாதம் 1974 பண்ணது தான் ஸ்மைலிங் புத்தா. இது பண்ணுறப்ப நம்மளுடைய பிரதமர் வந்து அடல் பிகாரி வாஜ்பாய், இது பண்ணுறப்ப நம்ம பிரதமர் வந்து இந்திரா காந்தி. ஸோ ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள். ஸ்மைலிங் புத்தா 1994, ஆபரேஷன் சக்தி 1998. 2020 தீம் வாஸ் ரீபூட்டிங் த எக்கனாமி த்ரூ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் ரீசர்ச் டிரான்ஸ்லேஷன். அது எப்படி டைட்டில் பண்ணாங்கன்னா ரீஸ்டார்ட் அப்படின்னு டைட்டில் பண்ணாங்க. சும்மா இந்த பாயிண்ட்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரீஸ்டார்ட்டு 1998 ஆப்ரேஷன் சக்தி, 1974 ஸ்மைலிங் புத்தா அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டா போதும். நெக்ஸ்ட் பார்த்தா பெர்சிவரன்ஸ் ரோவர் ஆஃப் மார்ஸ் 20 மிஷன் ஹாஸ் கமென்ஸ்ட் த ஸ்டடி ஆஃப் த ராக்ஸ் ஆன் த ஃப்ளோர் ஆஃப் த ஜெசரோ கிராட்டர். கிராட்டர்னா பெரிய ஒரு பள்ளம். an ancient crater of Mars which held a lake once. அந்த கிராட்டர் உள்ள ஒரு ஏரியே இருந்திருக்கான். The rover will use a special camera called Watson அப்படின்னு ஒரு கேமரா யூஸ் பண்ணி located on the end of the rover's robotic arm to capture little shots of the rock, and use the pair of the zoomable cameras which are located on its head to survey the terrain. Scientists are still wondering if the rocks in Mars are igneous or sedimentary. வால்கனிக் ஆக்டிவிட்டி. ஏன்னா இக்னியஸ் வந்து எப்படி உருவாகுனா, எரிமலை வெடித்து வெளியே வந்து லேண்ட் ஃபார்ம் ஆனால் இக்னியஸு. செடிமெண்ட்ரி ஆர் ஃபார்ம்டு என்ன ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டரில் தான் ஃபார்ம் ஆகும். மினரல் ஃப்ராக்மெண்ட்ஸு, கிளே சேண்டெலாம் வந்து தான் செடிமெண்ட்ரி ஆகும், செடிமெண்ட் டெபாசிட் ஆகும். ஸோ இதை பற்றி இன்னும் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க என்ன பார்த்துருக்காங்கன்னா, இந்த ஜெசரோ கிராட்டரில் அந்த பெரிய இந்த ஹோல், இந்த பள்ளத்தில் ஏன்ஷியன்ட் லேக்கே இருந்திருக்கிற மாதிரி அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்களாம். அப்புறம் May 11, 18 the United Launch Alliance launched the Atlas V rocket carrying SBIRS Geo-5 missile warning satellite for US Space Force. What is SBIRS? அப்படின்னா 2-stage rocket launched from Cape Canaveral Space Force Station, Florida. Atlas V is fueled with a liquid oxygen and rocket grade kerosene. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அந்த லிக்விட் ஆக்சிஜன் அந்த ஹைட்ரோஜன் இந்த அப்பர் ஸ்டேஜ். இதுதான் 2 ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இதில் வேலை செய்யும், செகண்ட் ஸ்டேஜில் ஆக்சிஜன் ஹைட்ரோஜன் வேலை செய்யும். யார் பில்ட் பண்ணால் லாக்ஹீட் மார்டின் பண்ணிச்சு. 1 billion satellite is designed $, to detect and track smokes produced by the missile launchers around the world using its onboard infrared sensors. யோசிச்சு பாருங்களேன், அந்த மிஸ்ஸில் லான்ச் பண்ணதில் மிஸ்ஸில் லான்ச் ஆனோடனே அந்த சேட்டலைட் என்ன பண்ணோன்னா, அந்த புகையை கண்டுபிடிக்கிறதுக்கு சென்சார் வச்சுட்டு மேலே போதான். எந்த அளவுக்கு அவன் அப்டேட் ஆகிறான் பாருங்கள். அதாவது ஃபஸ்ட்டுலாம் மிஸ்ஸில் லான்ச் பண்ணி அது ரேடாரில் மாட்டுனா இவன் இங்கேருந்து சர்ஃபேஸ் டு ஏர் மிஸ்ஸில் அடித்து காலி பண்ணுவான். அது பேர் சர்ஃபேஸ் டு ஏர் வந்து சர்ஃபேஸ் ஏர் மிஸ்ஸில் சாம் மிஸ்ஸில்ஸுவாங்க, SAMனுவாங்க. ஏன்னா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இவனுங்க அமெரிக்காரனுங்க மேலே சேட்டலைட்டை சுற்ற விட்டு அந்த ஸ்மோக்கு லான்ச் ஆகிறப்ப ஸ்மோக் வரும்ல தூரத்துலேருந்து, ஒரு இன்டர்கான்டினென்டல் மிஸ்ஸில்லாம் ஒரு கண்டத்துக்கும் இன்னொரு கண்டத்துக்கும் ட்ராவல் ஆகி வரும், 2000-3000 கிலோமீட்டர் ட்ராவல் ஆகி வரும். அப்பேற்பட்ட மிஸ்ஸில் லான்ச் பண்ணுறப்ப அந்த புகையை வச்சே கண்டுபிடிச்சிருன்றான். ஸோ இதுதான் SBIRS Geo-5 மிஸ்ஸில் வார்னிங் சேட்டலைட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சைனா லான்ச் த 8th group of the 3 Yangon 30 satellites into orbit
on a long March 2C rocket from the Jiangxing satellite launch centerலேருந்து அனுப்பிச்சிருக்காங்க. என்ன ராக்கெட்டு? யாங்கான் 30 satellites. And the group of satellites will join the 7 prestigious groups in the orbit that have been launched in 2017. This will be used for electromagnetic environment survey and other tests. Small satellites for the Internet of Things IoT called அதுக்கு ஸ்பெஷலாக இன்டர்நெட்டுக்காக ஆரம்பிக்கிற சேட்டலைட் வந்து Tianqi 12 was also aboard the flight. The National Aeronautics and Space Administration, அது வந்து நாசாவோட ஃபுல் ஃபார்ம், signed an agreement with the Axiom Space to send its astronauts to International Space Station. This is the ஏன் இது நான் திரும்பி எடுத்து போட்டேன்னா, திரும்பி பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ரைவேட் ஆஸ்ட்ரோனட் மிஷன் டு த ஸ்பேஸ் ஸ்டேஷன் அனுப்புறதுக்கு, அதனால எடுத்து போட்டேன். அண்டர் மிஷன் என்ன ஏஎக்ஸ்னா AX1 ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸிஎம் ஆஸ்ட்ரோனட் ஆமாம் will spend 8 days in the space station. They will conduct activities to coordinate with the space station on the ground. Axiom will purchase crew supplies, orbit resources, cargo deliveries to space and storage from NASA. இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து எப்போ ரிட்டையர் ஆக போகுதுன்னா 2024 இல்லைன்னா 2028 ரிட்டையர் வயசாகிடுச்சு. ஸோ இது ப்ரைவேட்டு ஆஸ்ட்ரோனட் மிஷன் AX1 ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி ஆன் May 14th சைனீஸ் ஸ்பேஸ் கிராஃப்ட் Tianwen இருக்குல்ல, லேண்டட் ஆன் மார்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ போய் அந்த செவ்வாய் கிரகத்தில் இது லேண்ட் ஆகி விட்டது. த 5 ton ஸ்பேஸ் கிராஃப்ட் லான்ச்டு ஃப்ரம் ஜூலை 2020 on a long March 5 rocket from southern Chinese island Hainan. The uncrewed spacecraft landed on the site on the vast plain known as the Utopia. எங்கே போய் லேண்ட் இருக்கு பாருங்க, Utopia Planitia ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பேரை. This makes China the second country after the US to land on the red planet. The rover named Zhurong will now survey the landing site before leaving it to conduct inspections. அது பேர் உட்டோபியா பிளானிஷியா. யூஎஸ்க்கு அப்புறம் சைனாக்காரன் தான் அங்கே போய் லேண்ட் பண்ணியிருக்கான் அந்த இடத்துல போய். Voyager 1 probe recently picked up humming sound that has been interpreted as interstellar gas activity. The scientists have named this phenomenon as plasma wave emission. Is seen in news, it is called as humming sound in space galaxy அப்படின்னு சொல்லிக்கலாம். அதான் வாயேஜர் கண்டுபிடிச்சது. ஸோ வாயேஜர் மிஷன் scientists to help the interaction between solar, wind and interstellar medium. The hum was the narrow frequency bandwidth. The discovery of the humming sound வந்து was made by the plasma wave system instrument Voyager 1. அந்த அளவுக்கு தெரிஞ்சாவே போதும். ஃபஸ்ட்டு ஹம்மிங் சவுண்ட் வந்து was heard after 3 months the Voyager excited என்ன ஹீலியோஸ்பியர் அங்கே தான் கேட்டிருக்கான். Scientists have recently created a level lightest ever known form of uranium. இது ஏற்கனவே நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன் uranium 214 பற்றி. அது சில கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டாக வாய்ப்பு இருக்கும், ஏன்னா அப்படியே ரேண்டமாக வரும்ல, அது ரேண்டமாக மாற்றி போடுறப்ப சில சமயம் ரிப்பீட்டாக வாய்ப்பு இருக்கும். ஆனால் அது பார்த்துக்கோங்க. இட் இஸ் த லைட்டஸ்ட் known uranium form is uranium-214. This has created the new uranium isotope at the Heavy Iron Research Facility எங்கன்னா Lanzhou, China. The newly discovered uranium is an isotope இருக்கும், a variant of uranium இருக்கும். It has 30 more neutrons than protons. One neutron lesser than the next lightest known uranium isotope. அந்த மாதிரி கம்மியாக வச்சுக்கும். Because neutrons have mass, uranium-214 is much lighter than more common matter. So மற்ற நியூட்ரானே வெயிட் தான், அதனால் uranium-214 வந்து இந்த நியூட்ரான்ட்ட வச்சுக்காது, இன்க்ளூடிங் uranium-234 அந்த அளவுக்கு. ஸோ யூஸ் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் அண்ட் 51 எக்ஸ்ட்ரா நியூட்ரான்ஸ். ஸோ நியூட்ரான் மாஸாக இருக்கிறனால, மாஸ்னானது வெயிட்டு, அதனால் uranium-214 நியூட்ரான் ரொம்ப அதிகமாக இருக்காது மற்றதை கம்பேர் பண்ணுறப்ப. அதனால தான் லைட்டஸ்ட் யுரேனியம் சொல்கிறாங்க. அதை DRDO Defense Research Development Organization recently developed the single crystal blade technology. இது ரீசெண்டாக நீங்கள் பார்த்துக்கணும். இது எதுக்கான யூசஸ்ன்றதை நீங்கள் பார்க்கணும். சிங்கிள் கிறிஸ்டல் பிளேட் டெக்னாலஜி சம்டைம்ஸ் ரீசென்ட்லி சீன் இன் நியூஸ் இஸ் ரிலேட்டட் டு வாட், இல்லைனா அப்ளிகேபிள் டு வாட் அப்படின்றது கொஸ்டின் கேட்பாங்க. எப்படி வேணால் கேட்கலாம். இதை சிங்கிள் கிறிஸ்டல் பிளேட் டெக்னாலஜினா has delivered 60 of such blades to the Hindustan Aeronautics Limited. Apart from India, only a few countries like யாருன்னா UK, USA, Russia, France இந்த டெக்னாலஜி வச்சுருக்கோமா. The single crystal blade technology provides powerful and compact என்னமா aero engine to the helicopters which can operate in extreme conditions. ஸோ அந்த மாதிரி இதற்கு யூஸ் பண்ணுறதுக்காக பவர்ஃபுல் காம்பேக்ட் ஏரோ என்ஜின்ஸு
அதை கிரியேட் பண்ண முடியுமா, சிங்கிள் கிறிஸ்டல் பிளேட் டெக்னாலஜி. ஸோ த சிங்கிள் கிறிஸ்டல் பிளேட் மேட் அப் ஆஃப் நிக்கல் பேஸ்டு சூப்பர் அலாய் ஆர் கேப்பபிள் ஆஃப் வித்ஸ்டாண்டிங் லோ டெம்பரேச்சரில் கூட அதெல்லாம் விஸ்டன் பண்ண முடியும். அதனால் ஹெலிகாப்டர் எவ்வளோ கோல்டு கிளைமேட்டில் இருந்து இல்லை ஹீட்டான கிளைமேட் போனால் கூட தாங்கிறதுக்கான இதுதான் அந்த பிளேட் டெக்னாலஜி, நான் வச்சுக்கோங்க. அப்புறம் ஸ்பேஸ் எக்ஸ் இயான் மஸ்க் வந்து ரீசென்ட்லி லான்ச் த 5th ஹை ஆல்டிடியூட் ஃபஸ்ட்டு டெஸ்ட் ஆஃப் த ஃபியூச்சர் மாஸ் ராக்கெட் ப்ரோட்டோடைப் ஸ்டார்ஷிப் SN-15 சக்ஸஸ்ஃபுல்லி. ஆமாம், நாசாவை லான்ச் பண்ணுறோன்னு இல்லையோ, ஸ்பேஸ் எக்ஸில் வந்து வாரம் ஒரு சேட்டலைட் லான்ச் ஆயிரும். அவங்க வேலையை ஏதாச்சும் பண்ணிட்டுருக்கிறது தான். இப்போ பாருங்கள், 5th ஹை ஆல்டிடியூட் ஃப்ளைட் டெஸ்ட்டு SN-15. இது ஃபஸ்ட்டு டெஸ்ட் ஃப்ளைட் ஆஃப் SpaceX in SN சீரீஸ் that did not explode. So earlier the initial attempts made to launch the rocket ended in explosion ஆனிச்சு. அதனால் ஏன்னா இந்த வாட்டி ஆகலை. The US scientists from the Carleton College of Medicine have developed a new COVID-19 test called என்ன டெஸ்ட்டுனா அதுதான் ஸ்பாட் டெஸ்ட்டுன்றாங்க. அதாவது ஸ்கேலபிள் போர்ட்டபிள் டெஸ்டிங். யார் முடிச்சது? யூஎஸ் சயின்டிஸ்ட்டு. எந்த காலேஜ்? Carleton College of Medicine. ஸ்பாட் டெஸ்ட் another new technique and provide accurate results from saliva sample in less than 30 minutes. நம்மளுடைய வாயில் சலைவா இருக்குல்ல, எச்சில் இருக்குல்ல, அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாமா. அதனால் மூக்கு வாய்க்குள்ளலாம் விடணும்னு அவசியம் இல்லை. The handheld portable battery powered device used for testing consisting of component of 3D printed easily. Test can enter as little as one viral particle per 1 microliter drop of fluid as per the researchers. இந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ் தேவையில்லை. ஸ்பாட் டெஸ்ட்னா என்ன, எதுக்கான டெஸ்ட்டுன்றதை தெரிஞ்சுக்கிட்டா போதும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா Atlas 5 rocket carrying SBRS Geo-5 warning system for US space. இது திரும்பி ரிப்பீட் ஆனது தான். அது நான் சொன்னல, அந்த பேட்டில்ஸ் மிசில் டிஃபென்ஸு அந்த புகை லான்ச் ஆச்சுன்னா அந்த புகையை சென்ஸ் பண்ணி சொல்லிடும். அதுக்காக அமைச்சது தான் இந்த SBRIS ராக்கெட்டு சேட்டலைட்டு. அப்புறம் பாருங்க, வாட் இஸ் பிரேக் த்ரூ இன்ஃபெக்ஷன் ரீசென்ட்லி சீன் இன் நியூஸ்னு கேட்பாங்க. இல்லை என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது ஸோ பப்ளிக் ஹெல்த் எக்ஸ்பர்ட்ஸ் ரீசென்ட்லி அனௌன்ஸ்டு தட் the increase in breakthrough infections in the country may be due to the mutant varieties-னால வருதான். அப்போ breakthrough infection என்னது? The breakthrough infection are those where COVID-19 virus இருக்குல்ல, or any other virus detected in a person, ஒருத்தன்ட்ட கண்டுபிடிச்சி who has received 2 or prescribed number of doses of vaccines. அதாவது ஊசி போட்டும் அவனுக்கு வைரஸ் வருது பார்த்தீங்களா, 2 டோஸ் ஊசி போட்டோம், 2 இல்லை 1 டோஸ் ஏதோ ஒன்று ஊசி போட்டோம் அவனுக்கு வைரஸ் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் பிரேக் த்ரூ இன்ஃபெக்ஷன். அதாவது இன்ஃபெக்ஷன் நிறையா மியூட்டண்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். WHO ILO ஸ்டடி லாங் ஒர்க்கிங் ஹார்ஸ் இன்க்ரீசஸ் டெத் ஃப்ரம் ஹார்ட் டிசீஸ் அண்ட் ஸ்ட்ரோக். நெஞ்சு ஹார்ட் டிசீஸும் நெஞ்சு அடைச்சிக்குமா பக்குன்னு ரொம்ப நேரம் வேலை செஞ்சால், லாங் ஒர்க்கிங் ஹார்ஸ் இருந்தால். என்ன சொல்ல வராங்க? ஸ்டடி கண்டக்டட் பை த சூப்பர் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் and the International Labour Organization recently found that long working hours kills hundreds of people every year. Key findings என்னன்னா, அரௌண்ட் ஒரு போடுங்களே ஒரு 74,500 people died of stroke and ischemic heart disease in 2016. That is 29% higher than of 2000. இந்தியாவிலே ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை நான் ஆட் அப் பண்ணல பாயிண்ட்டாக. இந்தியாவில் ரொம்ப அதிகமாக இருக்கும். சிமார்க் சூப்பர் கம்ப்யூட்டர், சிமார்க் சூப்பர் கம்ப்யூட்டர் ரீசென்ட்லி நியூஸ் இஸ் அபவுட் வாட், இல்லைனா எந்த நாடு கண்டுபிடிச்சான்னு கேட்கலாம். ஏன்னா ஈரான் கண்டுபிடிச்சது தான் சூப்பர் கம்ப்யூட்டர். ரீசென்ட்லி லான்ச் சூப்பர் கம்ப்யூட்டர் கார்ட் சிமார்க். சூப்பர் கம்ப்யூட்டர் இஸ் 100 times more powerful than ப்ரீவியஸ் கம்ப்யூட்டர். ஈரானியன் கம்ப்யூட்டர் உலகத்தில் போட்டி போடல. ஈரானியன் கம்ப்யூட்டர் சூப்பர் கம்ப்யூட்டர் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச சூப்பர் கம்ப்யூட்டரை விட 100 மடங்கு பவர்ஃபுல். சூப்பர் கம்ப்யூட்டர் ஹஸ் பீன் நேம்ட் ஆஃப்டர் த ஃபீனிக்ஸ் லைக் பேர்டு கால் சிமூர்னு ஒரு பறவை பேரில் வச்சுருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 0.56 பீட்டாஃப்ளாப்ஸ். அதுதான் இப்படி தெரிஞ்சால் போதும். அப்புறம் வந்து வாட் இஸ் சாம் வேதனா? சாம் வேதனானா என்னென்னா, சாம் வேதனா இஸ் சென்சிட்டைசிங் ஆக்ஷன் ஆன் மென்டல் ஹெல்த் வல்னரபிலிட்டி த்ரூ எது எமோஷ்னல் டெவலப்மெண்ட் அண்ட் நெசசரி அக்செப்டன்ஸ். அதோட ஃபுல் ஃபார்ம் சாம் வேதனா. எதுக்கு பண்ணுறது? ஒரு டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் through which children affected during COVID-19 pandemic provided counseling. அவங்களுக்கு ஒரு
ஆலோசனை சொல்லும் டோல் ஃப்ரீ நம்பராக இது இருக்குமா சாம் வேதனா அப்ளிகேஷன் இது. அபவுட் சாம் வேதனா, த மெயின் objective of Sam Vedana is to provide physiological first aid and emotional support to COVID-19 affected children. ஏன்னா சில குழந்தைங்களுக்கு வந்து அப்பா அம்மா கூட இறந்து போயிருக்காங்க 2 பேரும். ஸோ அவங்களுக்கு மென்டலாகவும் சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு ரெடி பண்ணுறதுக்காக தான் சென்சிடைசிங் ஆக்ஷன்ஸ் ஆன் மென்டல் ஹெல்த் வல்னரபிலிட்டி, அவ எக்ஸ்போஸ் ஆகிற அவங்க வெல்னரபிலிட்டி த்ரூ எமோஷனல் டெவலப்மெண்ட் அண்ட் நெசசரி அக்செப்டன்ஸ். ஏதாவது நிகழ்வை நடக்கிற விஷயத்த நடந்ததை அவங்க வந்து ஏற்றுக்கிற மனப்பான்மையை வளர்க்குறதுக்காக தான். ஏன்னா சில பேர் நம்ப முடியாது, என்ன எங்கள் அப்பா அம்மா அந்த மாதிரி என்னென்ன ஆச்சு இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னு நடந்த நிகழ்வுகளை ஏற்றுக்க மறுக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ அதை தான் நெசசரி அக்செப்டன்ஸ், அதான் சாம் வேதனா. ஏன்னா ஞாபகம் வச்சுருந்தா போதும். ஒரு கவுன்சிலிங் இதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்களேன், கவுன்சிலிங் குரூப்னு ஞாபகம் வச்சுக்கோங்களேன், ஒரு அப்ளிகேஷனு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நியூஸ்லேயே உங்களுக்கே தெரியும் 2 டிஜிட் ட்ரக், டிஆர்டிஓ சொன்ன ஆன்டி கோவிட் ட்ரக். ஆக்சுவலாக அது கேன்சருக்கு யூஸ் பண்ணுவாங்க, இப்போ இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பேட்ச் ஆஃப் 2 DG ட்ரக், த 2 DG ட்ரக் டெவலப்டு பை த டிஆர்டிஓ, அதுதான் மெயின். எமர்ஜென்சி யூஸை அக்செப்ட் பண்ண அரௌண்ட் 10,000 doses ஆர் டு பி லான்ச்டு ஃபஸ்ட்டு. அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன, 2 DGனா 2-deoxy D-glucose, அதான் ட்ரக்கு. இட் வாஸ் டெவலப்ட் இன் கொலாபரேஷன் வித் டாக்டர் ரெட்டி லேபார்டரி. இதே பேர் தான் ஸ்புட்னிக்லோட பேர் வரும். டிஜிசிஏ இருக்குல்ல, ட்ரக்ஸு ஜென்ரல் கண்ட்ரோலர் ஆஃப் இந்தியா, has granted permission for the emergency use to use the drug in moderate to severe COVID-19 patients. The cancer cells have higher glucose uptake. Thus, when 2 DG drug injected into cancer patients, it acts as a good marker for cancer cells. So, next what are synthetic cannabinoids that China banned recently? Only both the drug cannabis. Chinese government recently announced that it is add to synthetic cannabinoids to list of banned drugs in the country. This is because to curb the trafficking and manufacturing of the drug. In simple terms, synthetic cannabinoid is an artificial produced cannabinoid. Cannabinoid is the compound found on cannabis plant. சிந்தட்டிக் கெனாபினாய்டுனா ஒன்றும் இல்லை, செயற்கையாக உருவாக்குறது தான் கெனாபினாய்டாக உருவாக்குறாங்களா. செயற்கை நேச்சுரலாக எங்கே இருக்கும், கெனாபிஸ் பிளான்ட்டில் கெனாபினாய்டு இருக்கும். இவங்கள செயற்கையாக உருவாக்குறதுனால நிறைய ஹெல்த் ஃபேக்டர் வருது. அப்போ they are human made chemicals, they act as a same brain receptor that has marijuana மாதிரி. However, US Center for Disease Control and Prevention says that their side effects are more severe than that of marijuana. மோசமாக இருக்கான் பக்க விளைவுகள். ஏன்னா அந்த செவ்வாய் கிரகத்தில் காலை வைக்கிறன்ற நினப்பில் இது எடுத்துக்கிட்டு அது எங்கே போயிடுது, வேறு எங்கெங்கேயோ போய் அப்படியே ப்ளூட்டோ தாண்டி யுரேனியம் அப்படியே தாண்டி ஆண்ட்ரோமெடா கேலக்ஸியே போயிடுதான். அதனால் பெரிய பிரச்சனை வந்துடுது. அதனால தான் பேன் பண்ணிட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஓக்கியோனோஸ் எக்ஸ்ப்ளோரர். என்ன எக்ஸ்ப்ளோரர்? யூஎஸோட ரோபோட்டிக் நேவிகேஷன் டெக்னாலஜி டு எக்ஸ்ப்ளோர் ஓஷன் ஃப்ளோர். கீழே கடல் பரப்பை ஆயனம் செய்யணும்ல, சமுதிரத்துடைய கடல் கீழ் தளத்தை, அதுதான் ஓக்கியோனாஸ் எக்ஸ்ப்ளோரர். இஸ் ஷிப் பில்ட் பை த, யார் பில்ட் பண்ணால், நேஷ்னல் ஓஷனிக் அண்ட் அட்மாஸ்பியரிக் அட்மினிஸ்ட்ரேஷன், NOAA. இட் டிபார்ட்டட் ஃப்ரம் த போர்ட் கெனாவெரல் இன் ஃப்ளோரிடா. Okeanos Explorer. The Okeanos Explorer is on the 2-week expedition of ocean exploration. ஓஷன் ஃப்ளோரை அப்படியே ஸ்கேன் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு தான் இந்த ஷிப்பு கட்டப்பட்டது. அப்புறம் பாருங்கள், வாட் இஸ் வின்ச்காம்பே மீட்டியோரைட்? ஒரு எரிக்கல், சின்ன பீஸு. நேஷ்னல் ஹிஸ்ட்ரி மியூசியம் லொக்கேட்டட் இன் லண்டன் இஸ் டு டிஸ்பிளே அ பீஸ் ஆஃப் த மீட்டியோரைட் தட் டச் டவுன் த டவுன் ஆஃப் வின்ச்காம்பே. எங்கன்னா யூகேல. ஆமாம், அதுக்கு பேர் வின்ச்காம்பே மீட்டியோரைட் பேர் வச்சுட்டாங்க. அதெல்லாம் சின்ன கருங்கல் மாதிரி இருந்திருக்கு, கடைசியில் கருப்பு கலருக்கு சாயில் in 2021 செட் பண்ணியிருக்கு. அபவுட் த மீட்டியோரைட், த வின்ச்காம்பே மீட்டியோரைட் இஸ் at 103 grams in weight. ஒரு பிளாக் சாயில், பிளாக் ஸ்டோன் மாதிரி இருக்கும். அது நீங்கள் நெட்டில் கூட அடித்து பாருங்கள், பிளாக் ஸ்டோன் மாதிரி இருக்கும். வாட் இஸ் டூம்ஸ்டே சர்ஃபிங் ஆர் டூம்ஸ்டே ஸ்க்ரோலிங்? இது சூப்பர் கண்டென்ட் இது. ஆக்சுவலாக டூம்ஸ்டே சர்ஃபிங்னா உலகம் அழியும் போகுது, உலகம் போகுது, பேண்டமிக் வந்துருச்சு, இதை பற்றின நியூஸ் பார்த்துட்டே இருப்பாங்களா, அதான் டூம்ஸ்டே சர்ஃபிங். பீப்புள் ஆர் கண்டினியூஸ்லி ரீடிங் அபவுட் த பேண்டமிக் அண்ட் நியூஸ் ரிலேட்டட் டு இட். ஸோ தே ஆர் ஈவன் சாக்ரிஃபைசிங் தேர் ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஆர் க்ரூஷியல் ஸ்லீப் டைம் இன் அ ப்ராசஸ். திஸ் இஸ் பீங் டன் கம்பல்சிவ்லி. ஸோ திஸ் சினாரியோ இஸ் கால், இதுதான் டூம்ஸ்டே ஸ்க்ரோலிங் சொல்கிறாங்க. திஸ் இஸ் டன் பை ஆல்மோஸ்ட் எவ்ரி ஹியூமன் பீயிங் ஆன் எர்த். People in the age between the 15 to 30 years are surfing to seek help. On the other hand, people in the age, அதாவது பாருங்கள் மென்ஷன் பண்ணுங்க, 15 to 30 வயசுள்ள இருக்கிறவன் தேடி பிடிச்சி உதவிகளை எங்கே இருக்கலாம்னு பார்க்குறானா.
அந்த 30 வந்து 45 வயசில் இருக்கிற ஆள் என்ன பண்ணுறாங்கன்னா ஆர் பிளேமிங் அதர்ஸ் அண்ட் சோஷியல் ஒன்னால தான் வந்துச்சுன்னு ப்ளேம் பண்ணிட்டு அந்த பிரைட்டர் சைட்லேயே அதுலேயும் கொஞ்சம் சூதனமாக இருக்கிற ஆள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சீனியர் ஏஜ் பீப்புள் ஆர் ட்ரைங் டு ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி அண்டு ஸ்பிரிச்சுவாலிட்டி. அதாவது பாசிட்டிவாக இருங்க, ஸ்பிரிச்சுவலாக இருங்க, இருந்தால் வராது அப்படின்ற மாதிரி ஒரு குரூப்பு பரவிட்டு இருக்கு. மாஸ்க்கு போட்டுட்டு வீட்டில் மூடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லாமல் பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணு. அதாவது நடக்கிற நிகழ்வுகளை பற்றி எந்த ஐடியாவுமே இல்லாமல் பாசிட்டிவாருன்னு சொல்லி பண்ணுற குரூப்பு ஒரு சீனியர் ஏஜ் குரூப்பாக இருக்காங்கன்னு பேசுகிறாங்க. அதான் டூம்ஸ் டே சர்ஃபிங். அது ரீசெண்ட் டேர்ம்ஸ் இதெல்லாம். டாக்கட்டிவ் டைனாசர் ஃபவுண்ட் இன் மெக்சிகோ. வாவ், பேசுகிற டைனாசர். பேலியன்டாலஜிஸ்ட் ரீசென்ட்லி ஐடென்டிஃபைட் நியூ ஸ்பீசிஸ் ஆஃப் டைனாசர் கால்டு டாக்கட்டிவ் டைனாசராம். அது இன் மெக்சிகோ, நார்த்தன் மெக்சிகோ இருக்காங்க. நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆந்த்ரோபாலஜி அண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் மெக்சிகோ அபவுட் த ஃபாசல் டிஸ்கவர்ட் 10 years ago. ஸ்பீசிஸ் ஆர் டிஸ்கவர்ட் நவ். ஸோ ரைட். என்ன தெரிஞ்சுக்கோங்கன்னா டாக்கட் சும்மா எக்ஸ்ட்ரா நியூஸ், இது வேர்ல்டு நியூஸ்மே வந்துடுது. ஆனால் சில சமயம் கேள்வியாக கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஜூபிட்டரோட ஐசி மூன் எக்ஸ்ப்ளோரர் ஆஃப் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி. அது எக்ஸ்பான்ஷன் இதுதான். அதுக்கு பேர் என்னது, ஜூஸ். என்ன பண்ண போகிறாங்க, ஒரு இன்டர் பிளானட்டரி ஸ்பேஸ் கிராஃப்ட் டெவலப்ட் பை த யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி இருக்குல்ல, அது பண்ணது. இட் இஸ் அண்டர் இட்ஸ் டெவலப்மெண்ட் ஃபேஸ். த மெயின் கான்ட்ராக்டர் ஆஃப் த மிஷன் இஸ் ஏர்பஸ் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ். The JUICE mission will study 3 Galilean moon of Jupiter. என்னன்னா மூணு, ஜூபிட்டருக்கு ஒரு நட்சத்திரம் மூணு என்னது, யூரோப்பா, கேனிமேடே, காலிஸ்டோ. அதை படிச்சுட்டு வர்றதுக்காக அனுப்ப போகிறது தான் ஜூஸ் மிஷன். இந்தளவுக்கு தெரிஞ்சால் போதும். டீட்டெயில்டு இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் கேனிமேடே, இவாலுவேட் இஸ் பொட்டன்ஷியல், கேரக்டரைசேஷன் ஆஃப் ஓஷன் லேயர், டிடெக்ஷன் ஆஃப் த putative subsurface water reservoirs, ஜியாலஜிக்கல் டோபோகிராஃபிக்கல் மேப்பிங் ஆஃப் சர்ஃபேஸ். இதுதான். இந்தளவுக்கு தெரிஞ்சால் போதும். ஜூஸ் மிஷன் ஜூபிட்டரோட மூணை போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு வரும். அது உட்டோப்பியா பிளானட்ரி ஆஃப் மார்ஸ். இது நம்ம ஏற்கனவே அங்கே பார்த்துருந்தோம். சைனா போய் லேண்ட் பண்ணது மார்ஸில். டியாவின் 1 பை யூட்டோப்பியன் பிளானட்ரி ஆஃப் பிளேஸ் வேர் வைக்கிங் டு லேண்ட் டச் டவுன். ஸோ இட் இஸ் இம்பாக்ட் பேசன் ஆஃப் மார்ஸ். இம்பாக்ட் characterize the circular depression in the surface of planet formed due to hypervelocity impact of smaller bodies. ஓகே, உட்டோபியா பிளானட்ரியா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. வாட் இஸ் பிளட் மூன்? பிளட் மூன்னா இதுதான். அக்யூர்ஸ் வந்து மூன் ஆஃப் தி எர்த் இஸ் ஆன் டோட்டல் லூனார் எக்லிப்ஸ். during this time moon looks red or ruddy brown. ஏன்னா அது பேர் தான் பிளட் மூன்றாங்க. ஒன்றும் இல்லை. எதெல்லாம் நடக்கும், லூனார் எக்லிப்ஸ் happen only during full moon. During this time the moon is completely under the earth's shadow. At this time a little bit of sunlight reaches the earth during the sunrise and sunset falls. இந்த சூரியன் உதிக்கிறப்ப இல்லை மறைகிறப்ப அந்த சன்செட் வந்து அந்த மாதிரி சன்செட் வந்து மூனோட இந்த சைடில் வந்து உள்ளறனால இங்கே என்ன நடந்துரும்னா லூனார் எக்லிப்ஸ் அந்த நடக்கிறப்ப பிளட் கலராக இருக்கும் மூணு பார்க்குறதுக்கு. அதான் பிளட் மூன். வாட் இஸ் ஓஷன் ரீவைல்டிங்? ஓஷன் ரீவைல்டிங் இஸ் எக்ஸ்பெக்டட் டு கம் அப் வித் COP22. ஓ மை காட். சரி, ஓகே, முடிச்சிடலாம். COP26, sorry. A network of 68 European organizations working together to find the ways to reinvigorate the marine life of Earth. ஒன்றும் இல்லை, ரீவைல்டிங் இஸ் ரெஸ்டோரிங் டு இட்ஸ் நேச்சுரல் அன்கல்டிவேட்டட் ஸ்டேட். அதுதான் பழைய நிலைமைக்கு கொண்டு வருது ஓஷனை. அதுதான் ஓஷன் ரீவைல்டிங். என்ன பண்ணுவாங்க, இட்ஸ் இன்ட்ரடியூசிங் பிளான்ட் அண்ட் அனிமல் லைஃப் இன் த ஓஷன் allowing them to grow without human interferences. அப்புறம் பாருங்கள், வாட் இஸ் நோக் கல்ச்சர்னு ஒன்று இருக்குது. நோக்னு என்னது, NOK. Scientists from the University of the Bristol and Kyoto University have found traces of the bee wax in the potteries unearthed in Nigeria. Bee wax, the தேன் கூடுலேருந்து இந்த வேஸ்ட். These potteries belong to the Nok culture. So inferences from the unearthed pots, it has been concluded that bee and bee products were created 40,000 years ago. ஸோ 40,000 வருஷத்துக்கு முன்னாடியே தேன் கூடியும் தேனை பற்றி தெரிஞ்சிருக்கு. அது அவங்க யார் கண்டுபிடிச்சிருந்தா, யார் அது யூஸ் பண்ணியிருந்தா, நோக்குன்னு ஒரு குறிப்பிட்ட மக்கள். அதான் நோக் கல்ச்சர். அப்புறம் ரிப்போர்ட் பார்க்குறோம், 99 அவுட் ஆஃப் 100 சிட்டிஸ் வித் என்விரான்மெண்டல் ரிஸ்க் ஏசியாவில் தான் இருக்கான். 100ல் 99 ரிஸ்க்காக இருக்கிற சிட்டி நம்மள்ட்ட தான் இருக்கான், ஏசியாவில் தான் இருக்கான். இதை பார்க்குறாங்க. ஆஃப் த 100 மோஸ்ட் vulnerable cities, 99 are located in Asia. Of the 100, around 37 வந்து சைனாவில் இருந்தால் 43
இந்தியாவில் இருக்குது. ஸோ அதிகமானது இந்தியாவில் வச்சுருக்காங்க. இந்தியா இஸ் ஹோம் டு 30 ஆஃப் த டாப் 20 ரிஸ்க் சிட்டிஸ். இட் இஸ் மெயின்லி டியூ டு த ஏர் அண்ட் வாட்டர் பொல்யூஷன் தான். அப்புறம் ஜகார்ட்டா டாப் த லிஸ்ட் தட் ஹாஸ் த ரிஸ்கியஸ்ட் சிட்டி இன் த வேர்ல்டு. ஜகார்ட்டா, இந்தோனேஷியா. அடுத்து வந்து பொருளாதாரத்தை பார்க்கிறோம். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஓவர். பொருளாதாரம் பார்க்குறப்ப லேட்டஸ்ட்டாக என்ன நியூஸில் இருக்குன்னு தெரிஞ்சால் போதும். இந்த மூடிஸ் குரூப்னு ஒருத்தங்க இருக்காங்க. மூடிஸ் இன்வெஸ்டர்ஸ் சர்வீஸ் slashed India's GDP growth forecast current fiscal to 9.3%, attributing the second wave of COVID pandemic. So it provided BAA3 rating on India with a negative outlook. ஒன்றும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கஷ்டம் கிடையாது. ஏர்னஸ்ட் அண்ட் யங், ஆர்த்தர் டி லிட்டில், அப்புறம் ஃபிட்ச் ரேட்டிங்ஸு, மூடிஸ் குரூப், இப்படின்னு சில ஆடிட்டிங் ஃபர்ம்ஸ் நிறையா இருக்குது. கேபிஎம்ஜி, இப்படி நிறையா ஆடிட்டிங் ஃபர்ம்ஸ் நிறையா இருக்குது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தையும் இந்த நாடு என்னென்ன பாலிசி வச்சுக்கிறத பக்காவாக ஃப்ரேம் பண்ணி இன்னொரு நாட்டை இன்வெஸ்ட் பண்ண வரோன்னா இவங்க ரேட்டிங்கை பார்த்துட்டு தான் ஒரு நாடை இன்வெஸ்ட் பண்ண இந்தியாவில் வரும். அதில் மூடிஸ் குரூப்பை எல்லோரும் நம்புவாங்க. பல வருஷமாக இவன் இருக்கான். இவன் என்ன சொல்லிட்டான், நம்மளை கொண்டு போய் மைனஸில் வச்சுட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு கேவலமான அரசு, ஒன்றிய அரசு செயல்பட்டுருக்கு இந்தியாவில். அதனால் அவங்களுடைய க்ரோத் ரொம்ப ரொம்ப கேவலமாகிட்டுருக்கு. அவங்களால மேனேஜ் பண்ண முடியல. ஒரு பெரிய பிரச்சனை வந்தால் மேனேஜ் பண்ண முடியாமல் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி டூம்ஸ் டே ஸ்க்ரோலிங் மாதிரி ஒரு 40 வயசுக்கு மேலே என்ன பண்ணிடுறான் சீனியர் குரூப்பு, பாசிட்டிவிட்டி ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு பேசி நாசமாயிடுறான். அவனுக்கு வந்து புரிய முடியல. ஆக்சுவலாக என்னன்றதை புரிஞ்சிக்க மாட்றான், ட்ரை பண்ண மாட்றான். அப்படின்னு சொன்னோன்னே ஜிடிபி ரொம்ப ரொம்ப கேவலமாக க்ரோத் ஆகிடுச்சு அப்படின்னு அவங்க நினச்சி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்தியா ரேங்க்டு 49th இந்த சாண்ட்லர் குட் கவர்னன்ஸ் இண்டெக்ஸ். ஒரு சாண்ட்லர் குட் கவர்னன்ஸ் இண்டெக்ஸ் இஸ் ரிலீஸ்ட் பை த சாண்ட்லர் இன்ஸ்டியூட் ஆஃப் கவர்னன்ஸ் ஹெட் குவார்ட்டர் சிங்கப்பூர். அதில் 104 கண்ட்ரீஸில் 44 பொசிஷனு. அப்புறம் பாருங்கள், ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸு ரோஸ் டு 11-year ஹை ஆஃப் த 10.5% ஏப்ரல் 21 கம்பேர்ட் டு 7.4. ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் ஒரு ரேட் ஏறி இருக்கான். இந்தளவுக்கு தெரிஞ்சால் போதும். அப்புறம் பாருங்கள், வாட் இஸ் கமாடிட்டி சூப்பர் சைக்கிள். இது கொஞ்சம் மெயின் டேர்ம். என்ன டேர்ம்னா, ப்ரைஸ் ஆஃப் த கமாடிட்டி, பொருளோட விலைகள் இருக்குல்ல, ஃப்ரம் இந்த சோளத்தில் ஆரம்பித்து க்ரூட் ஆயில் வரையும் டு ரப்பர், ரோடியம், காப்பர், சோய்பீன், அது வந்து ஏறிட்டே இருக்கான். அதுதான் கமாடிட்டி சூப்பர் சைக்கிள்ன்றாங்க. இப்போ ஃபஸ்ட்டு கமாடிட்டி சூப்பர் சைக்கிள் வந்து 1890 இருந்துச்சான். என்டர் இன்ட்டு ரேபிட் இண்டஸ்ட்ரியலேஷன் ப்ராசஸ் வந்தப்போ கமாடிட்டியோட விலை ஏறிச்சு. செகண்ட் எப்போ நடந்துச்சு, 1917 நடந்துச்சு, வேர்ல்டு வார் அப்போ, ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் அப்போ. தேர்ட் கமாடிட்டி 1951 செகண்ட் வேர்ல்டு வார் டைம்லேயும் போஸ்ட் வார் க்ரோத் அப்படி நடந்துச்சு. தேர்டு சைக்கிள் முடிஞ்சோடனே அந்த டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆனால் ஹவர் சப்ளை வாஸ் டிஸ்ரப்டட் ஆஸ் கண்ட்ரிஸ் நேஷனலைஸ்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ் ஆனால் அப்படியே கொஞ்சம் சர்க்குலேட் பண்ண கொஞ்சம் டவுன் பண்ணியாச்சு. ஆனால் இம்பேக்ட் இப்போ இந்தியா பொறுத்தவரைக்கும் என்ன நடக்குதுன்னா, இந்த டைமில் ஹியூஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் பிளான். ஸோ த ஷார்ப் ரைஸ் இன் ப்ரைஸ் ஆஃப் த ஸ்டீல் சிமெண்ட் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் வில் அஃபெக்ட் த பிளான்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ ஆயில் ப்ரைஸஸ் ரைஸ் வில் ஆஃப் கோர்ஸ் பி ஆஃப் ஹியூஜ் கன்சர்ன். அப்போ என்ன இதுலேருந்து காப்பாற்றுறதுக்கு என்ன வழி? ரெக்கவரிங் இன் குளோபல் டிமாண்டை ரெக்கவர் பண்ணணும், சப்ளை சைடு கன்ஸ்ட்ரெயின்ஸை தூக்கணும், லூஸ் மானிட்டரி பாலிசி ஆஃப் குளோபல் சென்ட்ரல் பேங்க். லூஸ் மானிட்டரி பாலிசினா கொஞ்சம் எளிமையான பணக்கொள்கையை ஃபாலோ பண்ணணும். இப்படிலாம் பண்ணால் தான் அந்த கமாடிட்டி சைக்கிள் சூப்பர் சைக்கிள்லேருந்து வெளியே வர முடியும். இல்லைனா ரேட் ஏறிட்டே இருக்கும். அப்புறம் பாருங்க, வாட் இஸ் த 5 டீப் எக்ஸ்பெடிஷன். என்ன 5 ஆழமான அகழ்வாய்வுகள் பார்க்குறேன். ஜாவா ட்ரென்ச் இஸ் த டீப்பஸ்ட் பாயிண்ட் இந்தியன் ஓஷனில். ரொம்ப டீப்பஸ்ட் பாயிண்ட் ஜாவா ட்ரென்ச் தான். They were the competing claims of the deepest point in the ocean. This was between the Java Trench off coast Indonesia and fracture zone of southeast of Australia. அதனால் Java Trench turned to the winner. இன்னொரு ட்ரென்ச் பார்க்க, Factorian Trench is the deepest point in southern ocean. It's also called as Antarctic Ocean. Puerto Rico Trench, deepest in the Atlantic Ocean. Molly Hole, deepest point in the Arctic Ocean. Second deepest trench in the world, Horizon Deep, Tonga Trench. This is after the Challenger Deep in Mariana Trench. 5 டீப் ட்ரென்ச் எக்ஸ்பெடிஷன், அவ்வளோதான். ஒன்றும் பெருசாக நியூஸில் கேட்குறது ஒன்றும் இல்லை. ஜாவா ட்ரென்ச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியன் ஓஷனோட பெரிய டீப் இது தான். டிஃபென்ஸ் பார்க்குறாங்க, இந்தியாவும் ஃப்ரெஞ்சு நேவியும் ஒரு ரீசெண்ட்லி கனெக்டட் வருணா நேவல் எக்ஸசைஸ், அவ்வளோதான். வருணா அப்படின்னு தெரிஞ்சால் என்னென்ன எக்ஸசைஸ் தெரிஞ்சால் போதும். ஃப்ரெஞ்ச் கேரியர்ஸ் குரூப் செட் sail for the long out deployment called Clemence U-21. With this mission, French Navy deployed its military presence in the area of strategic interest, namely Mediterranean Sea, Persian Gulf, and Indian Ocean. NATO
recently launched joint military exercise called என்ன Defender Europe 21 in the port of Doros in Albania. ஸோ வந்து இது நாட்டோட ஒரு எக்ஸசைஸு. ஸோ டிஃபெண்டர் எக்ஸசைஸ் அந்த அளவுக்கு தெரிஞ்சாவே போதும். எத்தனை ட்ரூப்ஸ் பார்த்தீங்களா, அரௌண்ட் 28,000 ட்ரூப்ஸ் ஆஃப் யூஎஸ் அண்ட் நாட்டோ ஃபோர்ஸஸ் ஃப்ரம் 26 கண்ட்ரி வந்து பார்ட்டிசிபேட் இருக்குது இந்த ஃபோர்ஸில், இந்த எக்ஸசைஸில். அப்புறம் அவார்ட்ஸ் வந்து பார்க்குறாங்க. என்னென்ன அவார்டு? மும்பை ஏர்லைன் கேஸ்டலினோஸ், மும்பைஸ் இந்த ஏர்லைன் கேஸ்டலினோஸ் எமர்ஸ் 3rd ரன்னர்-அப், மிஸ் யூனிவர்ஸோட ரன்னர்-அப்பாக வந்திருக்காங்க. அப்போ மிஸ் யூனிவர்ஸ் யார்? அதுதான் கொஸ்டினு. மெக்சிகோ சேர்ந்த ஒரு பெண்மணி ஆண்ட்ரியா மெசா வாஸ் கிரவுண்ட் மிஸ் யூனிவர்ஸ் 2020 அட் த கிராண்ட் ஃபினால். இதுதான் மேட்ரு, இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். மெக்சிகோவோட ஆண்ட்ரியா மெசா மிஸ் யூனிவர்ஸ் 2020. அதுக்கப்புறம் நீங்களே தெரிய கண்டுபிடிச்சிக்கோங்க. மிஸ் வேர்ல்டு அடுத்த கரண்ட் அஃபேர்ஸில் வந்தால் வரும், ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மிஸ் வேர்ல்டு என்னென்னு பார்த்துக்கோங்க. உலகமே அழிஞ்சாலும் உலக அழகியும் பிரபஞ்ச அழகியும் கண்டுபிடிக்கிறதுல நம்ம ஆளுங்க விடவே மாட்டாங்க, தேடி பிடிச்சிருவாங்க. உலக அழகி பிரபஞ்ச அழகி, இது உலக அழகி. மிஸ் வேர்ல்டுனா உலக அழகி, மிஸ் யூனிவர்ஸ்னால் பிரபஞ்ச அழகி. அது யார் வின் பண்ணாங்கன்னா மெக்சிகோவோட ஆண்ட்ரியா மெசா. அப்புறம் மிஸ்சலேனியஸ் பாருங்கள், இதெல்லாம் கேட்பாங்க, சிரிக்காதீங்க. இதெல்லாம் கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. எஸ்எஸ்சி எக்ஸாமோ இல்லை ஒரு ஆர்ஆர்பியோ ரயில்வேவோ எல்லாத்துலேயும் கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது இந்த கொஸ்டின்லாம். மிஸ்சலேனியஸ் வேர்ல்டு எய்ட்ஸ் வேக்சின் டே May 18th. எய்ட்ஸுக்கு போகிற வேக்சின். த டே இஸ் கால் ஹியூமன் இம்யூனோடெஃபிஷியன்சி வைரஸ் வேக்சின் அவேர்னஸ் டே. அந்தளவுக்கு தெரிஞ்சால் போதும். கரண்ட்டாக என்ன மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னா லைக் ஹைலி ஆக்டிவ் ஆன்டி ரெட்ரோ வைரல் தெராப்பி, அதுக்கு பேர் ஹார்ட் தெராப்பின்றாங்க. ரெக்கமெண்டட் டு கண்ட்ரோல் த HIV இன்ஃபெக்ஷன். அது என்னென்னா நியூஸில் இருக்கிறது, அது தெரிஞ்சுக்கிறது. ஆன் May 19 சென்ட்ரல் டிசைட் டு இன்க்ரீஸ் த ஃபர்டிலைசர் சப்சிடி. ஸோ உர மானியம், நம்ம மானியம் தரல ரொம்ப அதிகமானது உர மானியம் ஒன்று இருக்குது எக்ஸ்ட்ராவாக செகண்டாக ஒரு 15,000 கோடி கொடுத்துருக்காங்க உர மானியத்துக்கு. அதனால் என்ன ஆகுதுன்னா திஸ் வில் டேக் ஃபர்டிலைசர் சப்சிடி ஆஃப் 95,000 crores ஃப்ரம் பட்ஜெட்ரி அவுட்லே. PM மோடி டிசைடட் டு இன்க்ரீஸ் சப்சிடி ஆஃப் டை அமோனியம் ஃபாஸ்பேட், அதுதான் உர மானியம் தருது. அந்த ஃபர்டிலைசருக்கு பர்டிகுலராக ₹500 பெர் பேக் to 1,200. இவங்களே இவ்வளோ மானியம் கொடுத்தா ஆக்சுவலாக மார்க்கெட்டில் அதோட ப்ரைஸு 1,700. இன்னும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிவ் சப்சிடி ஆஃப் 500 பெர் பேக் லாஸ்ட் இயர். இப்போ 1,700றாங்க. இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் 1,700 தாண்டி எங்கேயோ போயிடுச்சு. அதான் மேட்ரு. ஸோ வேர்ல்டு லார்ஜஸ்ட்டு ஐஸ்பர்க், அதாவது பெரிய பனிப்பாறை நேம்டு A76 பிரேக் ஆஃப் இந்த அண்டார்டிகா ஆஸ் பர் த ரீசன்ட் சேட்டலைட். இந்த A76 ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பெரிய ஒரு நாடு சைஸில் ஒரு பனிப்பாறை உடஞ்சி போச்சு. ஒரு ஃபிங்கர் ஷேப்டு ஐஸ்பர்க். ஆமாம், ஃபிங்கர் மாதிரி இருக்கும், அதான் ஃபிங்கர் ஷேப்டுன்றாங்க. இந்த மாதிரி ஃபிங்கர் ஷேப்பில் இருக்கும். இவ்வளோ பெரிய ஐஸ்பர்க் உடஞ்சி போச்சு. 4,320 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்புள்ளது. broke off the western side of the Ronne ice shelf into the Weddell Sea in recent years. It's a larger bay in the western Antarctic region. Ronne is one of the largest floating ice sheet, connects to Antarctica's landmass and extended out to surrounding seas. இந்த A76 ஐஸ்பர்க் இருக்குல்ல, அது ஒரு 170 கிலோமீட்டர் லாங்காக இருக்கான், 25 கிலோமீட்டர் வைடு. அப்போ நினச்சி பாருங்கள் அதோட சைஸ் எவ்வளோ பெருசுன்னு. அதை கண்டுபிடிச்சது யாருன்னா கேப்சர் பை த யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி கோப்பர்னிக்கஸ் சென்டினல்-1 மிஷன் தான் அதை கண்டுபிடிச்சது உடஞ்சி போனதை. கௌதம் அதானி, ஹெட் ஆஃப் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டு ரெனியூவபிள் எனர்ஜி காங்க்ளோமரேட் அண்ட் த செகண்ட் ரிச்சஸ்ட் இந்தியன், இஸ் நோ த செகண்ட் ரிச்சஸ்ட் ஏஷியன். அப்பா இதெல்லாம் நியூஸ் இல்லை, சும்மா எடுத்து போட்ட தெரிஞ்சுக்கோங்கன்னு. அதாவது எப்பேற்பட்ட கொரோனா அலை வந்தாலும் ஒன்றிய அரசுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிற 2 செல்லக்குட்டிகள் மட்டும் வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா. தட் இஸ் ரூல்ஸ். அல் அக்ஸா மாஸ்க் இன் ஜெருசலேம். என்ன மாஸ்க்? இஸ்ரேல் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அல் அக்ஸா மாஸ்க் ரீசென்ட்லி. ஸோ த ஃப்ளைட்டு கண்ட்ரி அதை சண்டை போட்டாங்க, இஸ்ரேல் அயன் ரோம் வச்சு அடித்தாங்க, இதெல்லாம் ஓகே. ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் இன் முஸ்லீம் ரீஜன். 35 ஏக்கர் லேண்ட் இருக்குது. மாஸ்க் இஸ் கால் ஹரம் அல் ஷரீஃப் பை முஸ்லீம்ஸ், நோபல் சான்சரி. ஜூஸ் வந்து கால் இட் டெம்பிள் மவுண்ட்டு. மாஸ்க் சேக்ரட் டு யாருக்கெல்லாம்? முஸ்லீம்ஸ், ஜூஸ், கிறிஸ்டியன்ஸ் 3 பேருக்கும் இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்கான். இதுதான் அல் அக்ஸா மாஸ்க்கு நியூஸில் இருக்குது. நீங்கள் என்ன கங்கன்னா பாலஸ்டீன் இஸ்ரேலோட பார்டர் தெரிஞ்சுக்கோங்க, மெடிட்டரேனியனோட ஃபுல் ஸ்ட்ரக்சரை தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் நியூஸில் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ வாட் இஸ் த கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஹாஸ் பீன் சென்டர் ஆஃப் த கான்ஃப்ளிக்ட். என்ன கான்ஃப்ளிக்ட்னா
2 பேருக்கும் நில பிரச்சனை. இஸ்ரேல் நிலம் இல்லாத ஆள், இவன் நிலம் வச்சிருக்கிற ஆள். இங்கே வரும் பாருங்க. என்னன்னா, ஆஃப்டர் த பேரிகேட் இன்சிடென்ட், அதாவது Palestine families in the eastern Jerusalem returned to the evicted. This led to the clash between the Israel police and the Palestine protesters. During the clash, a dozen of Israel police personnel and hundreds of Palestine injured. It has been at the center of conflict between Israel and Palestine for a long time. United Nations partition plan proposed Jerusalem to be the international city in 1947. However, the Israel captured the western half of the city during the first Arab-Israeli war. 1948 captured பண்ணிட்டாங்க. Jordan occupied the eastern part. Late in 1967, Israel captured the eastern Jerusalem from Jordan. Israel later expanded the settlements in eastern Jerusalem. Today, there are 220,000 Jews in eastern Jerusalem. What do they want? Israel sees the entire Jerusalem city as the unified capital. So this claim was even endorsed by the former US President Donald Trump when இது ஒரு பெரிய சைத்தான் when he was in power. On the other hand, Palestine is not ready to accept any compromise formula unless East Jerusalem is made as its capital. அவங்க அதை கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ நில பிரச்சனை தான். இஸ்ரேலுக்கு சொந்தமாக நிலம்லாம் ஒன்றும் கிடையாது ஆரம்பத்தில். பாலஸ்தீன் நிலத்தை ஆக்கிரமிச்சு இப்போ கடைசியிலேயே அந்த இனக்குழு மக்களே வெளியே அனுப்புறது தான் நடந்துட்டு இருக்காங்க. ஸோ இது இங்கே தெரிஞ்சால் போதும். நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்ன வேணும்னா, வாட் இஸ் வாட், எங்கே எது இருக்குது, எந்த பார்டரில், எந்த பவுண்டரியில், எந்த பிளேஸ் இருக்குது, அது தெரிஞ்சால் போதும். அப்புறம் பெசிபிக் ஃபுட்பால் ஃபிஷ். என்ன ஃபுட்பால் ஃபிஷ்னா, பெசிபிக் ஃபுட்பால்ன்றது ரீசென்ட்லி வாஸ்ட் ஆஷ் ஷோர் ஆன் அ கலிஃபோர்னியன் கோஸ்ட். இட் இஸ் யூஸ்வலி ஃபவுண்ட் இன் டீப் சி, black in color, monster looking fish. It is very rare to find the fish near the coast or washed away in the coastal plains as they live in deep seas. இருக்கனால அதெல்லாம் வெளியே தெரிஞ்சிருக்கு ஒரு வாட்டி. அது பேர் பெசிபிக் ஃபுட்பால் ஃபிஷ் இன் கலிஃபோர்னியா கோஸ்ட். இந்த அளவுக்கு ஞாபகம் போதும். நெக்ஸ்ட்டு வீடியோ மே 22 31 கரண்ட் அஃபேர்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் எவ்ரி 6 days or 7 days ஜூன் கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்படியே நம்ம டார்கெட்டை ரைஸ் பண்ணி போயிட்டுருக்க வேண்டியதான். இது இல்லாமல் செப்பரேட்டாக கரண்ட் அஃபேர்ஸில் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 10-15 சைட்டுக்கு மேலே ரெஃபர் பண்ணி உங்களுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போட்டு தரேன் நான். ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே நேரம் எடுத்து டைம் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணது, ஏனோ தானோன்னு எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல. ஸோ பார்க்குற ஆளுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட படிக்கிற குரூப் கிட்ட சர்க்குலேட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த முயற்சி எல்லாமே பாஸ் ஆகிறதுக்காக எடுக்கிறது தான். ஸோ எல்லோரும் பாஸ் ஆவாங்களா? கண்டிப்பாக முடியாது, எல்லோரும் பாஸ் ஆக முடியாது. ஆனால் அந்த கண்டென்ட்டை ஒழுங்காக படிச்சிங்கன்னா உங்கள் கனவுகளை துரத்தி கொண்டு இருக்கும் நபர்கள் கண்டிப்பாக நீங்கள் பாஸ் ஆகலாம். தேங்க்யூ ஸோ மச். நம்ம நெக்ஸ்ட்டு செஷனில் பார்ப்போம் நம்ம.